குபேரா தெலுங்கு டைரக்டரான சேகர் கமலா டைரக்ஷன்ல நம்ம நாகார்ஜுனா, அதுக்கடுத்து நம்ம தனுஷ், ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம டிஎஸ்பி மியூசிக்ல இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தெலுங்கு திரைப்படம். அதாவது தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு 2 லாங்குவேஜ்ல நாங்க இந்த படத்தை பைண்டிங் உள்ள எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி படத்தரப்புல சொல்றாங்க. ஆனா ரீசெண்டா வெளிவந்த ட்ரெய்லரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த படம் வந்து ஒரே ஒரு லாங்குவேஜ்ல மட்டும்தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பல இடங்களில் தனுஷ் ஒரு டயலாக் சொல்லிக்கிட்டு இருப்பாப்ல, வாய்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காப்ல, டயலாக் என்னடா வாய்ஸ் ஒன்று வருது, வாய்ஸ்ல ஐ மீன் வாய் வேற ஏதோ அசிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த படத்தை பைண்டிங் உள்ள எடுத்திருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாமே ஐ மீன் படம் ஃபுல்லாவே அதே மாதிரி எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. குறைஞ்சபட்சம் 45% அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா பல மற்ற சீன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து அதே குவாலிட்டியில மறுபடியும் வராது இல்லையா, அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே அப்படியே தெலுங்குலயே தான் எடுத்து வச்சிருக்காங்களாமா. இந்த படம் நேரடி தமிழ் படம் கிடையாது, ஒரு தெலுங்கு படம் தமிழ் டப் பண்ணி வெளியே வரப்போகுது. ஸோ ட்ரைலருமே சுமார் தான் இருந்தது. ஏற்கனவே நம்மளுக்கு வந்திருக்கிற தகவலை பொறுத்த வரைக்கும் படம் பிலோ ஆவரேஜ். இந்த படம் ஒன்று கண்டென்ட் ஓகே அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா கிளிக் ஆகிடும், இல்லைன்னா மிகப்பெரிய டிசாஸ்டராக மாறக்கூடிய ஒரு திரைப்படமாக மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜூன் 20 இந்த படம் இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச தேட்டரில் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிருந்தா டிக்கெட் புக் பண்ணிட்டு தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்க. சரி, இந்த குபேரா படத்தை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணாங்க. எவ்வளோடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 மணி நேரம். ஆட போங்கடா சாமி அப்படின்ற மாதிரி இருந்தது. அதாவது இன்டர்வெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 3.25 மணி நேரம், அரை மணி நேரம் இன்டர்வல் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய படத்துக்கு விட மாட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் தேட்டரில் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய படம் கண்டிப்பாக தாங்கவே தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீஎடிட் பண்ணி சென்சாருக்கு அனுப்புனாங்க. இப்போ இந்த படத்துடைய ஃபைனல் ரன் டைம் அப்படின்றது 3 மணி நேரம் 1 நிமிடம். இன்டர்வல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 3.25 மணி நேரம் இந்த படத்துக்காக நம்ம தேட்டரில் இருக்க வேண்டியதாக இருக்கும். நான் இப்போ சொல்கிறேன், ஆஃப்டர் ரிலீஸ் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இந்த படத்துலேருந்து கட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக 3 மணி நேரம் இந்த படம் தாங்கவே போகிறதில்ல. அது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இந்த 3 மணி நேரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குபேரா படம் 3 மணி நேரத்துக்கு எதனா அந்த படத்தில் சரக்கு இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.